பைசன் மாரிஸ் செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிக்கும் பைசன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த படத்தில் அனுபமா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, பசுபதி முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியும் அந்த வேதனையும், அவர் ஒரு கபடி வீரராக இருக்கார், அவர் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற அந்த பதற்றமான சுச்சுவேஷன் முன்னுக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கும் போல். ஏன்னா அதை பின்பற்றி பேஸ் பண்ணி தான் சும்மா 3 நிமிஷம் இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸு ஒரு மாதிரி அப்படியே பதட்டப்படுற அந்த காட்சி. இதில் துருவ் விக்ரம் கேரக்டர் செம்மையாக வந்திருக்கு. அவருடைய அந்த கெட்டப் வேறு மாதிரி இருக்குது. கபடிக்காக கடைசி வரைக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லர் வர வசனங்கள்லாம் நச்சுன்னு இருக்குது. ஏன்னா இது நம்மளோட டைம், இந்த டைமை விட்டால் நம்ம முன்னேறவே முடியாது அப்படிங்கிற சொல்கிற அந்த வசனமாகட்டும், படத்துடைய பியூஜியம் வேறு மாதிரி இருக்குது. அந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு தகுந்தவா அந்த பியூஜியம் செம்மையாக இருக்குது. ஏன்னா படத்துலையும் வேறு மாதிரியான ஒரு பியூஜியம் போட்டிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹீரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. குறிப்பாக அனுபா பரமேஸ்வரன் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் முக்கியத்துவமாக இருக்கும் போல். ஏன்னா ட்ரெய்லர்லேயே அவங்களுடைய காட்சிகளும் வருது. அவங்க 2 பேரும் சந்திக்கிற காட்சிகள், ஹீரோடைய கெமிஸ்ட்ரி நல்லா செட் ஆகுது. அதே மாதிரி பசுபதி ஒரு சூப்பரான ஒரு அப்பாவை நடிச்சிருக்காரு, வீரமான ஒரு அப்பாவை நடிச்சிருக்காரு. அவருடைய டைலாக் டெலிவரி நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி வில்லன் கெத்தான வில்லனாக வருவாங்க போல். இப்படி படத்தில் ஒவ்வொரு காட்சியும் பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அழகான மூமெண்ட்ஸை அப்படியே படமாக எடுத்துக்கிட்டு இருந்தார் டைரக்டர் மாரிஸ் செல்வராஜ். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு மக்களுக்காக நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. கண்டிப்பாக துருவ் விக்ரம் அண்டு மாரிஸ் செல்வராஜ் இவங்க 2 பேருக்கு செம்மையான ஒரு படமாக வரணும், பேர் சொல்கிற படமாக வரணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் வருகிற தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லேயே டீசெண்டாக சொல்லிட்டாங்க. பைசன் படத்தை பற்றின இந்த ட்ரெய்லரை பற்றின உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்.